தொலைஞ்சி மானத்தை வாங்குறதுக்குன்னே வெளிநாட்டுக்கு வருதுங்க. என்ன செய்ய? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு மிக முக்கியமான தகவல். அதுக்கு முன்னாடி நான் எடிட்டிங்கில் போடுறேன். இப்போ எனக்கு நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன், எடிட் பண்ணும்போது போடுறேன். இந்த வீடியோவை பாருங்கள். குழந்தை பிள்ளைட ரூமுக்குள்ளே சரியா அந்த ரோபோட்டிக் பொம்மை இருக்குது. ஆனால் அது பொம்மை இல்லை, கேமரா. பாருங்கள், கேமரா உள்ள ஃபிக்ஸ் பண்ணி அந்த பொம்மையோட தலைக்கு மேலே அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டால் அது அங்கிட்டு இங்கிட்டு திரும்புது, எல்லாம் செய்யுது, அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா கேமரா. இந்த மாதிரி பல வீடுகளில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஹிடன் கேமரா இருக்குது அப்படின்றத நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான தகவல் டாக்ஸி டிரைவருடைய தகவல் தான். ஃபர்ஸ்ட்டுக்கு லீவுக்கு போன இலங்கை பணிப்பெண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருக்கிறாரு. அதிலிருந்து பிடித்த பழக்கம் இடைக்கிட எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு, வந்திருக்காரு. லீவுக்கு 2-3 தடவை அவரே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கிறாரு. அப்போ நல்லா அந்யோன்யம் பழகிருக்காங்க. வீடு வரைக்கும் வந்து போகிற அளவுக்கு அவருக்கு சலுகையும் வழங்கப்பட்டிருக்குது. கடைசியில் ஒரு தடவை வீட்டுக்குள்ளேயும் எடுத்து வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய அறைக்குள்ளே எடுத்து பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கடைசியாக அழுத்தம் தாங்க முடியாத போல் ஓவராக தேவைப்பட்டுட்டு போல் ஒரே அடியாக அவங்க கூடயே போய் சேர்ந்துருச்சு. تدري يا أحمد؟ يعني أنا مو يعني اليوم أمس كم يوم قاعد نسوف، يعني أول مرة يشوف يجي يجيب هذه إجازة على ليه، بعدين جيب أقراء جيب شيء يعني مثل صدق، عرفت؟ وآخر مرة يجي يعني يعطي شيء، نحن ما يقول شيء يطبق يعطي يعني مثل بلدكم يعني ما يقول شيء. آخر شيء شنو سويت؟ آخر مرة يجي خذيت هي وراح انحاش، ما سوينا شيء، يعطي معاش ويعطي إجازة وأكل ونوم. شنو يعني بعد شنو تبون يعني ايش تبي يعني كل شيء يعطي؟ ليش سوي كذي؟ أنا ما راح أخليهم. தன்னுடைய அறைக்குள்ளே எடுத்து கொய்த்து வீட்டுக்குள்ளேயும் கலகம் பண்ணிவிட்டு கடைசியாக கடுப்பு தாங்க இல்லாமல் கிளம்பி ஓடி இருக்குது. இதெல்லாம் வெளிநாட்டுக்கு எதுக்கு வருதுன்னே தெரியல. லீவுக்கு போய் பாருங்கள், லீவு கொடுக்குறாங்க. மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை லீவுக்கு போகிறாங்க. சம்பளம் உடுப்புடவையிலேருந்து சாப்பிட கொடுக்குறதுலேருந்து பல்லு விளக்குறதுலேருந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான சலுகைகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த அவருடைய வாய்ஸ் கட்டை கூட நான் சேஞ்ச் பண்ணி தான் போட்டேன், வாய்ஸ் எடிட் பண்ணி. வீடியோ கால்லனே காட்டினார், ரெக்கார்டிங் ஒன்றும் பண்ணிக்கொள்ளலை. அவங்களுடைய அறையே காட்டினார். தேவையான எல்லாமே ஸ்டொக்கில், தேவையான அனைத்து சோப்பாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மற்ற விடயங்கள், தேவையான அனைத்து பெண்களுக்கு தேவையான விடயங்கள் உட்பட அனைத்துமே ஸ்டொக்கில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த அளவுக்கு நல்லது பண்ணியும் ஏன் இந்த மாதிரி நாய் வேலை பார்க்குறாங்க? இப்போ ரீசெண்டாக யார் தட்டையாஸ் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் கூட நான் பார்த்தேன். வீட்டு கேமரா இருக்குன்னு கூட தெரியாமல், இல்லை கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களான்னு தெரியலை, வீட்டை திறந்து கதவை திறந்து தன்னுடைய அந்த கொய்த்து வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற வீட்டுக்குள்ளே கள்ளக்கணவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ள காதலனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க தன்னுடைய அறைக்குள்ளே, கொய்த்து வீட்டுக்குள்ளே நுழைய வச்சு. எங்கே போய் நிற்கிது பார்த்தீங்களா கடைசியில்? இது எங்கே போய் கடைசியில் நிற்கிதுன்னு பாருங்கள். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல கடைசியில். ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய சமூகம், இந்த வெளிநாடுகளுக்கு வந்த ஒரு சிலர் நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்றதையும் மறந்துட்டாங்க.
ஒன்று. அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன கீழ்த்தரமான வேலை செய்யணுமோ எல்லாமே பக்காவாக செய்கிறாங்க. அவருடைய ட்விட்டர்லையும் இந்த போஸ்ட்டை வந்து எழுதி போட்டிருந்தார். அதுக்கப்புறமா தான் நான் அவரோட கான்டாக்ட் பண்ணி பேசினேன். இந்த ஃபோனில் இல்லை நினைக்கிறேன், அந்த ஃபோனில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடிட்டில் போடுறேன் கடைசியில். சரி, முதல்ல சரி, வண்டியோட ஃபோட்டோ உட்பட எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து, வண்டியோட நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, எப்படியுமே தேடி பிடிச்சிருவாங்க. ஒரு அறிவில்லாத தனம் தானே. அடுத்தது இன்னொன்று, நான் அதை தான் சொன்னேன், உண்மையிலேயே நீங்கள் அந்த டெக்ஸி டிரைவரை பற்றி தேடி பிடிச்சி அவன்கிட்ட விசாரிங்க. ஒரு வேளை அவனோட தான் போனாலா இல்லை வேறவனாவது கூப்பிட்டு போனானான்னு யாருக்கு தெரியும். ஒரு படகா ஓடுது? ஒரு துடுப்புக்கு 1000 படகு இருக்குது, ஒரு படகுக்கு 1000 துடுப்பு இருக்குது. இந்த நாட்டை பொறுத்த வரையில் பல துடுப்புகள் இருக்குது, பல படகுகள் இருக்குது. எது எந்த கர்மத்தோட சேர்ந்துச்சுன்னு யாரு கண்டா, யாருக்கு தெரியும்? அதால் நான் அந்த பாபா கிட்டே சொன்னேன் டைரெக்டாக, நீ முதல்ல அவனை பிடிச்சி விசாரிச்சு பாரு, அவன் தான் கூட்டிகிட்டு போனானா இல்லை வேறு யாராவது இன்னும் அவனோட சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக போனஸ் ஆஃபரில் ஏதாவது கிடச்சிச்சோ தெரியலையே, அதால் கொஞ்சம் தேடிப்பார் அப்படின்னு. தயவு செய்து இந்த வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் தவறுகள் செய்திருக்கலாம், திருத்திக்கோங்க. அடுத்தது ஓவராக போகாதீங்க. இந்த மாதிரியான அடுத்தது நம்ம வேலை செய்கிற இடம் லீவு தாராங்க தானே, சரி உங்களுக்கு அந்த அளவுக்கு கடுப்பு இருந்தால் மாதத்துக்கு ஒருக்கா லீவு தாரான் தானே, போய் படுத்துட்டு வாங்கலை, விஷயம் முடிஞ்சு. பச்சையாக சொல்லணும்னா அதுதான் சொல்லணும். ஒரு மாதத்துக்கு ஒரு லீவு தாரான் தானே, போய் படுத்துட்டு வாங்க, விஷயம் முடிஞ்சு. அதுக்காக காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நிலைமையில் இப்படியே வாழ்க்கையை வந்து ஆற்றலாக கொண்டு போகலாம், நல்ல ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் வெளியில் போன பிறகு, இப்போ ரீசெண்டாக ஒரு பெண்ணுடைய செய்தி ஒன்று வந்துச்சு, நிர்வாணமாக, அதாவது 6-7 ஆண்களுடைய அவங்கள இது பண்ணும்போது, சவுதி அரேபியாவில் நடந்த சம்பவம், பிரேத பரிசோதனை பண்ணும்போது கிட்டத்தட்ட 6-7 ஆண்களுடைய உடலுறவு சம்பந்தப்பட்ட விடயங்கள் கலந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. விடிய காலையில் வந்து கூட இருக்கிற மற்ற பெண் வந்து அறையை திறந்து பார்க்கும்போது நேற்று நைட்டு நல்லா இருந்தவ, ஆனால் சிலர் வந்து போகிறது வளமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு விலை மாதுவாக தான் அந்த நாட்டில் வேலை செஞ்சிகிட்டு இருந்திருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே பாஞ்சதுக்கு பிறகு கடைசியில் அன்று பார்க்கும்போது உடம்புல விட்டு துணி இல்லாமல் உயிர் இல்லாமல் சடலை மட்டும் கிடந்திருக்குது. தயவுசெய்து சிந்திச்சு செயல்படுங்க அன்பார்ந்த உறவுகளே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வெளிநாட்டுக்கு வந்த நோக்கத்தை மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம உட்பட எல்லாருமே தப்பு செய்கிறந்தான், திருத்திக்கோங்க. பெரிய அளவில் அந்த தவறால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஒட்டுமொத்த கனவுகளுமே சிதைஞ்சு போயிடும். நீங்கள் நினச்ச எதுவுமே நடக்காது. கடைசியில் மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். சிந்திச்சு செயல்படுங்க. எல்லாம் வளர்வன் அனைவரையும் பாதுகாக்கட்டும், நல்வழிப்படுத்தட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81. ආයිබෝවයා කුවේට්. ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවිස් සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, hello මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්තම ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ
ඔගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් දිලාවේ සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගි අවස්ථාව මගහර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකිනි ස්ථානය ශ්වේක් මුයින් පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවෙන ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ දිලාවේ සීදෝ බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर की